मनोजवं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனலுடைய உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய 2026ஆம் ஆண்டினுடைய தேர்தல் எலெக்ஷன் நடந்ததோட ரிசல்ட்டு அன்றைக்கி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது, அன்றைக்கி என்ன மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம், யாருக்கு சாதகமாக இருக்கும், மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி வருமா, ஆட்சியில் மாற்றம் வருமா, அல்லது அதே ஆட்சி தான் தொடருமா, இது மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் அன்னைக்கு ராகு கேதுக்களுக்கு நடுவில் எல்லாரும் சிக்கிட்டாங்க. அதில் சுக்கிரன் அப்படின்னா நடுவில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது. அப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் மாட்டுறப்ப என்ன மாதிரியான பலன்கள், என்ன நம்ம பேசுகிறோம், எப்படி நாங்கள் நடந்துக்கிறோம், எங்கே இருக்கோன்றது தெரியாமல் இருக்கும். சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுடைய ஓட்டு யாருக்கு போச்சுன்னு தெரியாது, பரவலாக விழுந்திருக்கும். பெண்களுடைய ஓட்டு வந்துடணுன்றதுக்காகவே மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அவங்களுக்கு தான் போடுவாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் அங்கே மக்களினுடைய பெண்களினுடைய மனோநிலையில் பெரிய மாற்றத்தை அன்னைக்கு பார்த்துருப்போம். இப்போ வாங்க, 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 எலெக்ஷன் டேட்டு, எலெக்ஷனில் வாங்கின போலிங்கை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அறிவிக்கிற நாள். இந்த நாளில் லக்னமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு லக்னம் எப்பயுமே இதை எடுத்துக்குவோம். சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காங்க. அங்கேருந்து ராகு வந்து 8ல் உட்காந்துருக்காரு, 9ல் சனி செவ்வாய், மேசத்தில் சூரியன் புதன், அப்புறம் சுக்கிரன் அப்படின்றது வந்து லாபத்தில் உட்காந்துருக்கார், அப்புறம் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரயத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார். சரி, ஃபஸ்ட்டு வந்து அன்னைக்கு இவர்களெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற சொல்கிறோம் இல்லைங்களா, யார் காலில் உட்காந்துருக்காங்க, சூரியன் சுக்கிரன் கால் ஏறி இருக்கார். சூரியன் அப்படின்றது சுக்கிரன் கால் ஏறி இருக்கார். சந்திரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனி கால், செவ்வாய் புதன் கால், புதன் கேது கால், குரு கால், ராகு கால், கேது கால், சனி பகவான் சனி கால். ஸோ இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சுய காலில் உட்காந்துருக்காங்க. சுக்கிரன் சந்திரன் காலில் உட்காந்துருக்காங்க. சுக்கிரன் வந்து சந்திரன் காலில் உட்காந்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நாளில் வந்து விருச்சிக ராசி வருது முதல்ல. இப்போ வந்து ஆளுங்கட்சி அப்படின்னா 2021 ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, இப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் வந்து என்ன நட்சத்திரம் ஓடிட்டுருக்குன்னா புதனுடைய நட்சத்திரம் ஓடிட்டு. அப்போ புதனுடைய நட்சத்திரம் ஓடுறதுனால பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேச்சு திறமை கொண்டவர்கள், மதிநுட்பம் அதிகமாக இருக்கிறவங்க, இது மாதிரியான ஆட்கள் தான் அடுத்தடுத்து அந்த கட்சியை ஆள்றாங்க அப்படின்றது சொல்ல வர்றோம். இப்போ லக்னத்துக்கு விரையாதிபதி மற்றும் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி புதன் பகவான் இந்த 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 லக்னத்துக்கு 10ல் உட்காந்துருக்கார், அஸ்தங்கமாயிட்டார். புதன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினியில் கேது கால் ஏறி இருக்கார். சூரியன் கூட இருக்கிற சுக்கிரன் கால் ஏறி அஸ்தமனமாக்கிட்டார். அஸ்தமனம் ஆகுது அப்படின்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. 10ஆம் இடம் போகிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கேந்திரஸ்தானம் ஏறி இருக்குது. 3ஆம் அதிபதி உபஜயஸ்தானாதிபதி கேந்திரஸ்தானம் ஏறுறது ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அவங்களுக்கு ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஒரு மைனஸ் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்றது. அதுக்கு அடுத்து இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கார் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறோம். கேதுவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கார் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக் அடிக்கும், தடை தாமதம், எதிர்பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள், பிரச்சனைகளை கொடுக்குறது தான் கேது. ராகு வந்து போகக்காரன், ஃபுல்லாக அள்ளி கொடுத்துருவார், என்ன பண்ணுறது பாருங்கள், இவர் அவ்வளோ கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி. ஆக இவங்க எங்கே உட்கார்ந்துருக்காங்க அடுத்து, இந்த கேது புதன் பகவான் டிஎம்கே, புதன் பகவான் விரையாதிபதி 3ஆம் தேதி உபஜயஸ்தானாதிபதி 10 கேந்திரம் ஏறுவது நல்லது. அதோடு சேர்ந்து அவர் நின்ன கேது அப்படின்ற ஒரு காலில் நிற்கிறாரு. அவர் கேது எங்கே நிற்கிறாரு, சிம்மத்தில் இருக்கார். சிம்மம்ன்றது மாரகஸ்தானம், அந்த இடத்துல போய் நிற்கிறாரு அப்படின்றது இங்கே தெளிவுபடுத்துகிறோம். சூரியன் புதன் 2 சேர்ந்துருக்கு அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி இந்த வருடம் இந்த சித்திரை மாதம்ன்றப்ப கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இந்த 2 முக்கூட்டு கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கும். மேபி சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கலாம், இல்லை பிரிஞ்சு இந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலிருந்து எதிர்பார்த்த வாக்கு வங்கிகள், போன வாட்டி வாங்கின வாக்கு வங்கியில் கூட கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஆப்போனண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன், லக்னத்துக்கு 5ல்
5ஆம் அதிபதி 9. கனெக்ஷனை பாருங்கள். லக்னத்துக்கு 5 சந்திரன், சந்திரன் சனி கால், சனியும் 9. அப்போ பாருங்கள் 1 5 9 கனெக்ஷன் வருது. 1ஆம் அதிபதி 5ஆம் வீடு ஏறி இருக்கார். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சந்திரனுடைய நட்சத்திரத்து நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கொடுத்தவர் கால் கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு விருச்சிக ராசி செவ்வாய் வீடு. செவ்வாயும் தனக்கு லக்னத்துக்கு 9ல் உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் வீடு போகுது, நல்லது. இங்கே இருக்கிற சனியினுடைய காலில் உட்காந்துருக்கிற இவர் யார்? சந்திரன் சனி கால். இந்த சந்திரன் சனி கால் கொடுத்தவரும் எங்கே உட்காந்து? இங்கே உட்காந்துருக்கார். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லக்னத்துக்கு 9ல் உட்காந்துருக்காங்க எல்லாம். ஸோ லக்னத்துக்கு 9ல் உட்காரும்போது நன்மைகளை கொடுப்பாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன வாட்டி வாங்கின கட்சியில் ஒரு வாக்கு வங்கி அப்படின்றத சற்றே மெயின்டைன் பண்ணுவாங்க, அல்லது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். பெரிய அளவில் ட்ராப் பேக் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதில். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் எடுக்க வேண்டியிருக்கு. செவ்வாய் பகவான் எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிஜேபி ஆரம்பிக்கப்பட்ட நாள். இப்போ வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, அதாவது என்டிஏ கவர்மெண்ட் வரும்பொழுது போர்கள் நிறையா வரும். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த 2K கிட்ஸு, ஜென்செட் கிட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சது சொல்கிறேன், இல்லை தெரியாது 90s கிட்ஸ் 80s கிட்ஸுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் இருக்கும் பொழுது கார்கில் போர், அப்புறம் வந்து நாங்கள் ஏவுகணையை நீங்கள் போடக்கூடாதுன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்றது. இந்த போர் அப்படின்றலாம் செவ்வாயினுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டனால இவங்க ஆட்சிக்கு வந்தாலே பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இந்த என்டிஏ கவர்மெண்ட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கும். பாகிஸ்தான் கூட சண்டை, சைனா கூட சண்டை, இலங்கை கூட சண்டை, இது எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா வரும். அப்படிதான். ஸோ இப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு 5 மற்றும் 10க்கு அதிபதி 9ல் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்குது. இப்போ 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டு, இப்போ 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்து இவருக்கு செவ்வாய்க்கு 4ல் குரு. இது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்தில், குருவோட கேந்திரத்துலையோ செவ்வாயோட கேந்திரத்துலையோ செவ்வாய் குரு காம்பினேஷன் வந்தால் நன்மை அப்படின்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த 5ஆம் மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வாக்கு வங்கிகளை பெறுவார்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்றது எடுக்கிறோம். சுக்கிரன் அப்படின்றது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு கேப்டன் காலம் சென்ற திரு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தது சுக்கிரனுடைய. இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகளுக்கு நடுவில் இருக்குது இந்த இடத்துல அப்படின்றத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவர்கள் வந்து எப்பையும் போல் இருந்துட்டு என்ன பேசுகிறோம் அப்படின்றது வாய் தவறி உண்மையை பேசிடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பேசிடுறாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இந்த சுக்கிரன் வந்து சந்திரன் கால் வாங்கியிருக்கார். சுக்கிரன் சந்திரன் கால் வாங்கியிருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் இந்த நாளில் இங்கே ரோகிணியுடைய காலில் உட்காந்துருக்கார், சந்திரனுடைய காலில் உட்காந்துருக்கார். சந்திரன் தனக்கு 7ல் உட்காந்துருக்கார். அதனால் ஒரு 7% வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது. யார்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு 7% வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 10% வரும், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேது எடுத்துக்கிறோம். கேது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ். இப்போ லக்னத்துக்கு 2 மார்கஸ்தானத்தில் கேது உட்காந்துட்டார். கேது காலிலேயே மகத்தில் உட்காந்துருக்கார். கேது காலிலேயே மகத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். சரி, இந்த இடம் தான் கெட்டு போச்சு. இவர் எங்கே இருக்காருன்னா 10ல் உட்காந்துருக்கார். யார்? சூரியன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கியை பெற முடியும். அப்புறம் சூரியன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட சேர்ந்துருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதத்தில் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவருக்கு 5ல் கேது இருக்குது. இவருக்கு 5ல் கேது இருக்குது. அட் தி சேம் டைம் இவருக்கு 9ல் யாரும் இல்லை. சரி, இவருக்கு 4ல் லக்னம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4லையும் யாருமே இல்லை. அப்போ வந்து பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காது.
மக்கள்கிட்ட பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காது. சூரியன் சுக்கிரன் கால் வாங்கியிருக்கு. சூரியன் சுக்கிரன் கால் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி காலில் சூரியன் வாங்கி உட்காந்துருக்காரு. பரணியில் உட்காந்துருக்காரு. அஸ்வினிக்கு அடுத்து பரணியில் உட்காந்துருக்காரு சூரியன். பெரிய அளவிலான வாக்கு வங்கிகளை பெற முடியாது. ஏற்கனவே வாங்கின வாக்கு வங்கிகளை விட சற்றே குறைவான வாக்கு வங்கிகள் தான், வாக்கு சதவீதங்கள் தான் இவருக்கு வரும் அப்படின்றது சொல்ல வரோம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி சந்திரனால் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 1, 5, 9 காம்பினேஷன் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி போன முறையை விட அதிகமான வாக்குகள் அப்படின்றது இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வரும். அட் தி சேம் டைம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 8ல் ராகு உட்காந்துருக்கார். ராகு காலிலே உட்காந்துருக்கார். ராகு அப்படின்றவரை பற்றி நம்ம இப்போ ஏன் பேசணும்னா, டிவிகே கட்சி ஆரம்பித்தது ராகுவினுடைய நாளில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நாளில் ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சோ தெரியாமலோ ஆரம்பிச்சிட்டாங்க. ராகு அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்கட்டும், பட் கடைசியில் அது இல்யூஷன்னு தெரிய வரும். தான் தெரிய வரும். அதே மாதிரி ராகு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரோமியோ மாதிரி. அடுத்து ராகுன்றது போக்குவரத்து. அதே மாதிரி இந்த ராகுன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகக்காரகன். பெரிய அளவில் நாங்கள் இருக்கோம், மாஸ் காட்டுறோம், அப்படி இப்படி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ராகு கொடுப்பார், பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுப்பார், கொடுத்தது அத்தனையும் வாங்கிடுவார். ஆக இங்கே ராகு பகவான் லக்னத்துக்கு எங்கள் 8ல் உட்காந்துருக்கார். ராகு காலிலேயே உட்காந்துருக்கார். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு 3% 10% வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3லேருந்து ஒரு 10% வாக்குகள், விழுக்காடு வாக்குகள் தான் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3வது பெரிய கட்சியாக கண்டிப்பாக வர முடியாது ராகு. இப்போ இதே ஒரு 5 வருஷம் முன்னாடி ராகு இப்போ இங்கே ஒரு வருஷமாக இருக்கார். 1, 1.5, 2, 2.5, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னாடி போவார் இல்லைங்களா. இவர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார். இப்போ இவர் என்ன பண்ணுவார், ரிவர்ஸில் சுற்றுற ஆள், புரியுதுங்களா, ரிவர்ஸில் சுற்றுற ஆள். அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா கட்சினா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காது. கட்சியை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தவும் முடியாது. ஃபெயிலியர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு வருஷமாக இருக்கார். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருப்பார், இங்கே இருந்திருப்பார். இப்படியே போய் சுக்கிரனோட இந்த இடத்துல உட்காந்துட்ருப்பார். அப்போ இவர் கட்சி ஆரம்பித்து இன்றைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து லக்னத்துக்கு 6, 8 சஷ்டாஷ்டகமாக இருக்குது. அது பெரிய அளவிலான கை கொடுக்காது அப்படின்றது தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10% வாக்குகள் தான் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் அப்படின்றது. ஆக பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த கட்சிகளையெல்லாம் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் அன்னைக்கு நிலவரம், மக்கள் நிலை, இளைஞர்கள் நிலை, குழந்தைகள் நிலை, பெற்றோர்கள் நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ புதன் எடுத்தோம்னா அந்த அடலசன் பீரியடு, பசங்களுடைய பொண்ணுங்களுடைய அடலசன் பீரியடை பற்றி சொல்கிறது. இளைஞர்கள் அப்படி, அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் புதன் வச்சு சொல்லலாம். ஒரு 20 வயசுக்குள்ளே 19 வயசு இந்த டிரான்ஸ்ஃபரேஷன், அந்த அடல்ட்டு ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரியான மக்கள், அந்த மக்களை சொல்கிறது புதன் யாரு காலில் உட்காந்துருக்கான், கேது காலில் உட்காந்துருக்கான். அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா கேது அப்படின்ற புதன் கேது காலில் போகிறப்பெல்லாம் அப்பையும் நியூ ஓட்டர்ஸ் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி அவர் என்னவா இருக்கார், சூரியனோட சேர்ந்துருக்கார். இப்படி சூரியனோடு சேர்ந்துருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பெரிய அளவிலான மக்களுக்கு அந்த அடலசன் பீரியடில் இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடத்துல அதிருப்தியைத்தான் ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த இடத்துல தெரியுது. அட் தி சேம் டைம் இந்த இடத்துக்கு 5ல் கேது இருக்கிறதுனால தனிமையை விரும்புவாங்க. அன்றைக்கி என்னால் ஏற்றுக்க முடியல, இது நடந்திருக்கக்கூடாது, இது இப்படி நடந்தது எங்களுக்கு செஞ்ச துரோகம் அப்படிலாம் சொல்லி நிறைய பார்த்திங்கன்னா மனத்தாங்கல்களாக இருக்கும். இதை புதனுங்கிறது அறிவுங்க, சூரியனுங்கிற ஆளுமை. இந்த ரெண்டுத்துக்கும் 5ல் கேது கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகுதுங்க, சூரியனோட கேது கனெக்ட் ஆகும் பொழுது, புதனோட கேது கனெக்ட் ஆகும் பொழுது பெற்றோர்கள், அதே மாதிரி இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் பெரிய அளவில் பேனிக்கில் இருப்பாங்க. அது தெரியுது. அடுத்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக சொல்லணும். அடுத்து பாருங்களேன், இந்த குரு பகவானை எடுக்கணும். குரு பகவானை ஏன் எடுக்கணும்னா, இந்த டீனேஜ் குழந்தைங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுக்கணும்ல, இந்த 18 வயசுக்கு கீழே
அவங்க எல்லாம் வந்து வச்சு வாக்கை பெற்றுடலாம் அப்படின்னு ஒரு சில கட்சிகள் நினச்சது, தாவேக்கா நினச்சது. ஓகேங்களா? அது வந்து எடுபடுமா? இப்போ அடுத்தது அது எடுபடுமான்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அந்த குரு பகவான் குரு காலையில் உட்காந்துருக்கார். இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி குரு 12க்கு போயிட்டார். இப்போ 6ஆம் அதிபதி 12க்கு போகிறது குட்டு. 6ன்றது என்னங்க? கடன், வம்பு, வியாதி, வழக்கு, இதெல்லாம் எதிரி, சண்டை. அப்போ இதெல்லாம் வந்து குரு பகவான். குரு பகவான் என்ன சொன்னோம்? நம்ம குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, புத்திரக்காரகன் குரு பகவான். இந்த புத்திரர்கள் சின்ன குழந்தைங்கன்னா மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி சொல்லி ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற பசங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா குரு காலில் உட்காந்துருக்கேன். அந்த நாளில் அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்ன்றது தெரியாமல் போயிடும், கஷ்டமாயிடும். நிறைய குழந்தைங்களை நீங்கள் பெற்றோர்கள் பார்த்துக்கணும். பேரண்டல் சூப்பர்விஷன் அன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை க்ளீனாக வாட்ச் பண்ணணும். உங்கள் குழந்தைங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னடா இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. குரு பகவான் விரயத்தில் உட்காந்துருக்கார். புத்திரர் காலில் உட்காந்துருக்காங்க. அவங்க மைண்டு பூரா மாமா வரணும், ஆட்சியை பிடிக்கணும், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை எதிரும் பார்ப்பாங்க. அதில் ஸ்டாண்டில் கெத்தாக இருப்பாங்க. வரப்போகிறது அடுத்து எங்கள் ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லை. அது தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற கலை யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிற விஷயமும் தெரியல, கலை யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புலாம் எடுத்தாங்க இல்லைங்களா? இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுன்றது தான் எடுப்போம். நம்ம ஏன் ராகுவை எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்குலேஷன் அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறை இதெல்லாம் வந்து ராகுவை தான் வந்து கணக்கெடுப்போம். அடுத்து சுக்கிரனை கணக்கெடுப்போம். இந்த 2. இப்போ இந்த ராகுவை கணக்கெடுக்கும் போது ராகு காலையே உட்காந்துருக்கு. அப்போ ஒரு மீடியாவும் தனக்கு என்ன தோணுதோ அதை வெளியிடுறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு 2, திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு 4, ஒரு 5, தாவேக்காத்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர். இப்போ இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய கருத்து கணிப்பை வந்து திரு விஜயகாந்த் அவர்களும் பார்த்திங்கன்னா கருத்து திணிப்புன்னு சொன்னார். அது இந்த வாட்டி நடக்கும். இந்த வாட்டி நிறைய கருத்து கணிப்புகள் இருக்குது. பழைய கருத்து கணிப்புகளை விட அதிகமாக சோசியல் மீடியாவில் கருத்து கணிப்பு கேட்குறது, என்ஜிஓ மூலியமாக கருத்து கணிப்பு கேட்குறது, அப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து, அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய ஆளுங்க கருத்து கணிப்பு, மாஸ் மீடியா, மல்டிமீடியா எல்லாரும் கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா கருத்து கணிப்பையும் உடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி ரிசல்ட் வரும். இதை மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா ராகு காலையர் இருக்குது, லக்னத்துக்கு 8ல் இருக்குது, சஷ்டாஷ்டகமாக இருக்குது. 1. 2வது இங்கே சந்திரனுக்கு 4ல் ராகு இருக்குது. சந்திரனுக்கு 4ல் அப்படின்னா 10ல் கேது கனெக்ட் ஆகும் பொழுது மக்களை குழப்பும்படியான ஒரு பிம்பத்தை இந்த கருத்து கணிப்புகள் கொடுக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்பு. ஏன் கணிப்பு அவங்க எப்படி கருத்து கணிப்பு விடுறாங்களோ அது மாதிரி இந்த நிலையை வச்சு சொல்கிற கணிப்பு ஏன் கணிப்பு. அந்த மாதிரி முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் இங்கே நமக்கு தெரியாது. கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்புன்னு திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னார் அப்படின்னு ஒன்று. அப்போ வந்து வேறவங்களும் சொல்லலையா அப்படின்னா இது வாங்கப்பட்ட கருத்தா கருத்து கணிப்பா, விற்கப்பட்ட கருத்து கணிப்பா, மக்கள்கிட்டேருந்து வழங்கப்பட்ட கருத்து கணிப்பா, காசு கொடுத்து வாங்கப்பட்டவங்களுடைய கருத்து கணிப்பான்னு கேட்டார். யார்? திரு கருணாநிதி அவர்கள் கேட்டார். அம்மா கிட்ட கேட்கும் பொழுது எப்படியும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வரும், கருத்து கணிப்பை பொய்யாக்கி நாங்கள் ஆட்சி பிடிப்போம்னாங்க. அப்போ எல்லா தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தன் சார்ந்த மக்கள் தனக்கு வாக்களித்தவங்களுடைய வெற்றியை தான் பார்ப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள்லாம் சொல்கிறத விட நான் வந்து அதிகமாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகிறது கிடையாது. கருத்து கணிப்புகள் இந்த வாட்டி முற்றிலும் பொய்யாகும் அப்படின்றது தெரியுது. கருத்து கணிப்புகள் முற்றிலும் பொய்யாகுன்றது தெரியுது. அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பாருங்கள் 1 to எண்ணி வர 8, 8லேருந்து எண்ணி வர 6 சஷ்டாஷ்டகமாக உட்காந்துருக்கு. அப்பா அம்மாவுக்கு பேனிக் ஆகிடுவாங்க. குழந்தைங்களை எப்படி வந்து கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாது அந்த நேரத்தில். இதை வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்களும் சரி, குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி ரொம்ப பேனிக்கில் தான் இருப்பாங்க. அந்த நாளில் பேனிக் ஆவாங்க. இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா முடியாது. கிரகங்கள் கொடுக்குறத நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இப்படி தான் இருக்கும்.
இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் இருந்து எடுத்து இந்த சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியும் சாராமன்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாத்த பற்றியும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எந்த கட்சியுமே நாங்கள் வந்து அதிகமாகவோ இல்லை ஒரு கட்சியை சொல்லும் பொழுது வந்து ஃபுல்லாக சொல்லிட்டோம், ஒரு கட்சியை 3 எழுத்தில் சொல்கிறோம், 2 எழுத்தில் சொல்கிறோம், ஒரு கட்சியை வந்து தலைவரை சொல்லும்பொழுது அண்ணன்னு சொல்கிறோம், ஒரு கட்சி தலைவரை சொல்லும்பொழுது ஐயான்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்காகவோ நீங்கள் வந்து கோச்சிக்கக்கூடாது. இது வந்து மெய்ஞானம். இதை வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜோதிடம்ன்றது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் எங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறாங்கன்னு பல சித்தர்கள் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதில் இருந்து என்னுடைய அறிவுக்கு என்ன இருந்துச்சோ அதான் சொல்ல போகிறோம். இங்கே வேறு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவரை உங்களிடம் இருந்து நிறைய விஷயத்தை பகிர்ந்திருக்கோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.